மரணம் என்று தான் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. நீங்கள் இந்த உலகில் இருக்கும் பொழுதே முத்தி பெறலாம். சைவ சித்தாந்தத்திலே சீவன் முத்தர்கள் என்று ஒரு பகுதி. நீங்கள் சைவ சித்தாந்தம் படித்தவர்களுக்கு அது தெரியும். சீவன் முத்தர்கள் சிவனுடைய முழு பலனையும் பெற்றவர்கள். ஏன் அவர்கள் திருவடி விண்ணுலகிற்கு செல்லவில்லை என்றால், இந்த நிலவுலகே வாழ வேண்டிய காலம், அவருக்கு கணிக்கப்பட்ட காலம் இன்னும் முடியவில்லை. அந்த காலம் முடிவதற்கு முன்னே அவர்கள் சிவ தத்துவத்தை பெறார்கள். அவர்களுக்கெல்லாம் சீவன் முக்தர்கள் என்று பெயர் பெறுவார்கள். சைவ சித்தாந்தம் அந்த அந்த நிலையை நாம் கேட்டுப் பெறலாமே. புத்தி வேண்டும் என்றால், இறைவன் கொடுப்பதற்கு தயாராக இருந்தால் எல்லோருமே நாம் கை தூக்கி விடலாம். அது புத்தி என்பது மரணத்தை நோக்கி அல்ல, இறப்பை நோக்கி அல்ல. சீவன் முத்தராக நாம் இருந்து இந்த நிலவலிலே இருந்து நம்முடைய காலம் எதுவரைக்கும் கணிக்கப்பட்டுள்ளதோ அந்த காலம் வரை நம்ம இறைவன் இந்த உலகிலே வாழச் செய்வான். சீவன் முத்தர்களாக வாழச் செய்வான். ஆகையால் இந்த புத்தி கொடுப்பது என்பது ஒரு வேறான கருத்து. அதுக்கு தான் நான் அதை சொன்ன புத்தி. இப்போ திருவாசகத்தில் ஒரு சில பரஞ்சோதி முனிவர் சொன்னார், அழுது அடியடைந்த நண்பர் அப்படின்னு சொன்னார். இந்த அழுதா திருவடி அடைந்து விடலாமா? அப்புறம் இன்னொன்று, ஒரு அழுதத்துக்கு காரணம் சரி, அழுது அடி அடைந்தாரா? இறைவனை கண்டாரா? இறைவனுடைய திருவடி அவருக்கு காட்சி தென்பட்டதா? இதெல்லாம் நம்ம கேட்கும். ஆக மாணிக்க வாசகர் அழுவது சிவபெருமானை என்னை கூப்பிட்டு உள்ளம் புரிகிறது, அன்பு பெறுகிறது. அதாவது அவர் என்ன சொன்னாரு, கண்ணப்பன் ஒப்பதோ அன்பினை கண்டபின் அப்படின்னு அவர் சொன்னார். கண்ணப்பனுடைய அன்பைத்தான் அவர் தலையாய அன்பாக எடுத்துக்கொண்டுள்ளார். அந்த அன்பு என்கிட்ட இல்லை, இருந்தால் கூட என்னை நீ ஆட்கொண்டாயே ஏன் என்று கேட்கிறார். இந்த கண்ணப்பனுடைய அன்பிலே பெரிதும் கவரப்பட்டவர் மணிவாசகர். அந்த அன்பு எனக்கு ஈடு இல்லை என்று சொல்கிறார். அழுது இப்ப அழுவது எப்பேற்பட்ட அழுவதற்கு காரணம் இல்லை. வழி இருந்தால் எனக்கு கேட்டது கிடைக்கலன்னா அழுவு. இந்த அழுகையெல்லாம் அழுவியா? இறைவனை வேண்டும் என்றால், இறைவனுடைய திருவடி எனக்கு வேண்டும் என்று நீ அழுவீர்களானால் நிச்சயம் அந்த திருவடி கிடைக்கிறது. எதற்காக அழுகிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியம். அழுதி அடியடைந்த அன்பர் என்று பரஞ்சோதி முனிவர் குறிப்பிடுகிறார் மாணிக்கவாசகர். ஆனால் எதற்காக அழுதார்? இறைவனுடைய திருவடி எனக்கு வேண்டும், அவனுடைய திருவடியை நான் சென்று அடைய வேண்டும் என்றுதான். அந்த வேற எதற்காக அழுதலாம்? குதிரை எனக்கு கிடைக்கலன்னா, மந்திரி கிடைக்கலன்னா அழுதார் இல்லை. இறைவனுடைய திருவடி எனக்கு வேண்டும். நிறைய அவர் திருவடிக்கு வந்து காட்சி அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம பார்க்கிற காட்சிக்கும் மனிதர்களை பார்ப்பதற்கும் இறைவனை பார்ப்பதற்கும் ஒரு வித்தியாசம். இப்போ மனிதர்கள் நம் கண்ணிலே தென்படும் என்றால் முதல்ல உருவம் தெரியும், கிட்ட வந்தே உறுப்பு தெரியும் என்ன. ஆனால் இறைவனுடைய காட்சி வந்து முதல் உங்களுக்கு ஒளியாகத்தான் தெரியும். ஒளி நெருங்கி வர 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 ஏதோ ஒரு உருவம் தெரியும், நெருங்கி வந்தோடனே உறுப்புகள் தெரியும். இது ரெண்டும் ஒரு பெரிய வித்தியாசம். ஒரு மனித காட்சிக்கும் இறை காட்சிக்கும் உள்ள வித்தியாசம். இந்த இறை காட்சியை முதல்ல திருவுருவத்தை பார்க்கலாம், அடுத்தது திருவடியை பார்க்கலாம். இப்போ மணிவாசக பெருமான் இந்த திருவுருவத்தை கண்டாரா, திருவடியை கண்டாரா? சொல்ற நான் கண்டேன் அப்படின்னு. அதுக்கெல்லாம் கண்ணால் யானும் கண்டேன் காண்பேன், வந்தனேற்குள்ளவா வந்து தோன்றினாய் கண்டும் கண்டிலே என்ன மாயனை, அடியோம் கண்ணார வந்து நின்றான் திகழான் என்ற திருமேனி காட்டி என்னை பணி கொண்டார். இதெல்லாம் வந்து திருவுருவை காட்டியதாக பதிவு செய்த வரிகள் திருவாசகங்கள். அப்புறம் திருவடியை கண்டதாக எங்கெல்லாம் திருவடியை கண்டதாக கிட்டத்தட்ட ஒரு 45 இடத்துல திருவாசகத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. நான் சும்மா ஒரு உதாரணத்துக்காக மெய்யேவன் பொன்னடிகள் கண்டு விவரித்து இப்பதான் நிலந்தன் மேல் வந்தவரை நீர்கழல் காட்சி. அதில்தான் கண்ணார் கடல் காட்சி நாயேனை ஆட்படும் திருமாலம் பன்றியாய் தென்றுணரா திருவள்ளி திருமாலில் ஒரு அந்தனாய் ஆண்டு கொண்டார். கரும்பு தெரு சுவை எனக்கு காற்றினை உன் கடல் கிடைக்கும். அது வந்து அது இது இந்த மாதிரி பல இடங்களில் மணிவாசக பெருமான் பதிவு செய்கிறார்.
நான் திருவுருவத்தை கண்டேன், திருவடியை கண்டேன். அந்த நிலை அவருக்கு ஏற்பட காரணம் அழுததுனால். இறைவன் எனக்கு வேண்டும், இறைவனுடைய திருவடி வேண்டும், அவனுடைய அருள் வேண்டும், அவனுடைய அன்பு வேண்டும் என்று அழுததினாலே தான் அவருக்கு இது கிடைக்கும். திருவாசகத்தில் சதுரர்னா என்ன சொல்லுவோம்? திருவாசகத்தில் ஒரு இடத்துல வருது, உன் தன்னை கொண்டது என் தன்னை ஆறுகோ சதுரர். சதுரர்னா பொதுவாக இலக்கிய சுத்தமாக பார்த்தோம்னா அறிவாளர்கள், சான்றோர் பெருமக்கள், மையறிவு உடையவர்கள். நம்ம உலகியல் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சாமர்த்தியசாலி அப்படின்னு சொன்னால் புரியல. இந்த பாட்டில் என்ன சொல்றாரு மணிவாசக பெருமான்? நான் பெரிய சாமர்த்தியசாலி. ஏன் தெரியுமா? ஒன்றுமில்லாத எண்ணம் ஒன்றை கொடுத்துட்டு ஆனந்தமயமான அந்த கருப்பொருளை நான் முன்னிலிருந்து வாங்கி கொண்டேன். ஆனால் நான் சாமர்த்தியசாலி என்று மணிவாசக பெருமான் சொல்கிறார். இறைவன் இதை ஒத்துக்கொண்டாரா? நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா? அதை சொல்லுங்கள். இது உண்மையா? உண்மையா? சதுரர் இருந்தால் மாணிக்க வாசகர் தான் சாமர்த்தியசாலியா? அப்ப இறைவன் ஏமாந்தவரா? இறைவன் ஏமாறவில்லை, அவருக்கு இதுக்கு மேல பெரிய சாமர்த்தியசாலி. மதுரையிலே மாணிக்க வாசகரை அருள் கொள்வதற்காக என்ன செஞ்சார்? குதிரை சேவகனாக வந்தார், பிட்டு உண்டார், பிரம்படி உண்டார். இத்தனைக்கும் பெற்று பாண்டிய மன்னனுக்கு அருள் கொடுத்து மாணிக்க வாசகருக்கு அவருடைய உண்மை நிலை என்ன என்பதை காட்டிவிட்டார். அந்த மாணிக்க வாசகருக்கு அருள் கொடுத்து திருவாசகத்தை கொடு என்றார். அப்ப இந்த உலகில் இருக்கிற ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் எத்தனை தடவை அவர் பிறப்படி வாங்குறது, எத்தனை தடவை மண் சுமக்கிறது, எப்படி புட்டு வாங்குறது, அதுக்கெல்லாம் போனப்பா மாணிக்கவாசகரை பார்த்தீங்க, அவர் திருவாசகத்தை தான் நீங்கள் படிங்க, நீங்கள் திருவடிக்கு வந்து சேருங்க அப்படின்னு அவருடைய வேலையை பெருமான் சுலபமாக்கி கொண்டார். அதனால் சதுரர் யாரு? சாமர்த்தியசாலி சிவபெருமான். மாணிக்கவாசகர் ஏமாந்த தோணைக்கு ஐயா சொல்வார், ஏமாந்த தோணகிரின்னு சொல்வார். ஏமாந்தவர் யார்? மாணிக்கவாசகர். ஆனால் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்? நான் சதுரர் அப்படின்னு அல்ல, சிவபெருமான் தான் பெரிய சதுரர், சாமர்த்தியசாலி. தன்னுடைய வேலையை குறைத்துக் கொண்டார். ஒவ்வொரு முறையும் நான் உலகத்தில் வந்து பிறமொழி வாங்கிட்டு ஒவ்வொரு ஆன்மாவுக்கு நான் அருள் கொடுக்க என்னால் முடியாதுப்பா, அதுக்கு எனக்கு உடம்புல கிடையாது. நீங்கள் எல்லாம் ஒரு தடவை வாங்கி மணிவாசகருக்கு அருள் கொடுத்து அவரை திருவாசகம் எழுத சொல்லிவிட்டேன், இந்த திருவாசகத்தை படியுங்கள், நீங்கள் என்னிடம் வந்து சேருங்க. அவ்வளோதான் அவர் சொன்னது, அதுதான். அதனால தான் அந்த சதுரன் என்ற சொல் ரொம்ப முக்கியமான சொல். நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? மணிவாசக பெருமான் சொன்னதை உண்மை என நம்பிக்கொண்டிருக்கிறோம். மணிவாசகர் நான் சாமர்த்தியசாலி சொன்ன, ஆமாம் அவர் சாமர்த்தியசாலி தான். ஏன்னா அவர் இறைவனுடைய அழுது அவர் திருவடியை வாங்கிட்டார் இல்லையா, அதனால் அவர் சாமர்த்தியசாலி அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி அல்ல, இறைவன் தான் மிகப்பெரிய சாமர்த்தியசாலி. வேண்டுமென்றால் ஊழி காலத்திலே, தனியாக இருக்கும் காலத்திலே தனக்கு வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய துன்பத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும், தனிமையை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக திருவாசகத்தை அவர் கைப்படை வைத்து வாங்கி கொண்டார். எத்தனை வேலை பண்ணியிருக்கார். தனியாக இருக்கக்கூடாது, பெரும்படி வாங்கக்கூடாது, பிட்டுக்கு மண் சுமக்கக்கூடாது, குதிரை சேவனா இனிமேலாம் நம்மளால் வர முடியாதுப்பா. இத்தனைக்கும் மணிவாசகரை விட்டு பண்ணி அதை படியுங்கள், உங்களுக்கெல்லாம் நம்முடைய திருவடியில் நிழல் கிடைக்கும் அப்படின்னு நிறைய திருவாசகம். இப்போ எல்லாருக்கும் திருவம்பாவை நல்லா தெரியும். திருவம்பாவையில் யாருக்கெல்லாம் மாளிகை மாத்திரை படிக்குமா, இல்லை திருவாசகம் புத்தகத்தில் படிக்குமா, அது எது தலைச்சிறந்த பாட்டு யாராவது சொல்ல முடியுமா? திருவம்பாவைக்கு மணி மகுடம் என்று சொல்வது 13ஆம் எண்ணுடைய பாட்டு. பைங்குவளை கார்மலரான் செங்கமல பைபோதான் அங்கம் குரு இனத்தால் பின்னும் மரவத்தால். நான் 2 வரையும் கட்டி வைக்கிறேன். நம்ம 2 வரைக்கு தான் நமக்கு வேண்டியெல்லாம் கட்டுறது. அதுக்கு பின்னாடி இப்போது இந்த பாட்டு சைவ சித்தாந்த கருத்தை உள்ளடக்கியது. இப்போ தீட்சைகள் 3 வகைப்படும். உங்களுக்கு தெரியும், நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, உபதேச தீட்சையும் ஒளி. இப்போ பைங்குவளை கார்மலரா அப்படின்னு சொன்னால் அது வந்து நயன தீட்சை, அதுக்கு சமம். அதுக்கு பொருள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரும். அப்புறம் இது அங்கம் கொடுக்கிறாங்க அப்படின்னா
அது வந்து பரிசு. அப்புறம் அறவத்தால் அப்படின்னா இந்த 2 வரியில இதெல்லாம் முடியுது. அறவத்தால்னு சொல்லும்போது அது வந்து அந்த ஒலி உபதேசம். ஒலின்னா வேத ஒலி சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அது உபதேச தீட்சை. இந்த 3 தீட்சையும் அங்கே கிடைப்பதாக அந்த மகளிருக்கு, அந்த நீராடுகின்ற மகளிருக்கு கிடைப்பதாக மணிவாசக பெருமான் இங்கே பாருங்கள். அந்த அளவுக்கு அடுத்த பாடத்தில் தங்கள் மலம் கழுவ வந்து சார்ந்திருந்தான். அதாவது தீவினை என்ற தங்கள் மலத்தை அங்கே கழுவிக்கொள்கிறார்கள் அந்த குளத்தையே மூழ்கி அப்படின்னு மணிவாசக பெறுவாங்க. அதனால்தான் இத்தனை பெரிய கருத்தை உள்ளடக்கிய இந்த பாடல் தான் திருவம்பாவைக்கு மணிமகுடம் என்று சொல்லப்படுகிறது.